ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு மாங்காய் பச்சடி பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காய் 2 எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாமே தொடச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா மாங்காய் ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குலுக்கிற பதத்தில் இருக்கணும், அப்போ தான் வந்து பச்சடி நல்லா வரும். நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி ஃபைனலாக தான் இந்த ஒரு டிப்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். வெளியிலே வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு 2 டேஸ் சாப்பிட்லாம். காரமும் உப்பும் போட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் போட்டு நல்லா அந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணி விடுங்க. இதை வந்து நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நான் ஒன்றே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்தது. மாங்காய் புளிப்பாக இருந்தது, அதுக்கேற்ற உரப்பு காரம் போடவிட்டு சூப்பராக இருந்தது. இதை வந்து நல்லா ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி விட்டுரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருந்ததுக்கும் இப்போ நல்லா தண்ணி விட்டுருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காய பொடி இந்த 3 மட்டும் போட்டுட்டு நல்லா தாளித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை வந்துட்டு மாங்காய் பச்சடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.